திருமந்திரம் பாயிரம் பாடல் 81 திருமூலர் வரலாறு தமிழில் ஆகமம். பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிலர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. வரி 1. பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது. பின்னை நின்று என்பது இனிமேல் இதற்குப் பின். என்னை என்பது என்ன பயன் என்ன நன்மை என்று பொருள். பிறவி பெறுவது என்பது பிறப்பு எடுப்பது, மனித பிறவி பெறுவதால் என்ன என்று வினா எழுப்புகிறார். வரி 2. முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிலர். முன்னை என்பது முன்பே, முற்காலத்தில், ஏற்கனவே என்று பொருள். நன்றாக என்பது நல்ல முறையில், சிறப்பாக, முறையாக. முயல்தவம் செய்கிலர் என்பது முயற்சியான தவம் செய்யவில்லை, இறைவனுக்கு தவப்பயன் தரவில்லை என்று பொருள். வரி 3. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். என்னை என்பது திருமூலரை, அடியேனை என்று பொருள். நன்றாக என்பது நல்ல முறையில் சிறப்பாக பணியொப்படைத்து, இறைவன் படைத்தனன் என்பது சிவபெருமான் படைத்தார், ஈசன் என்னை உருவாக்கினார் என்று பொருள். வரி 4. தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. தன்னை என்பது அவனை, இறைவனை, சிவனின் புகழே என்று பொருள். நன்றாக என்பது சிறப்பாக, இனிமையாக, அழகாக. தமிழ் செய்யுமாறு என்பது தமிழில் செய்யும் வகையில் இனிய தமிழில் விளக்கும் பணியாக என்று பொருள். சாரம். இப்பாடலில் திருமூலர் தனது தெய்வப் பணியை விளக்குகிறார். தவம் செய்யாமல் பிறவி எடுப்பதால் என்ன பயன்? இறைவனுக்கு தவப்பயன் தராதவர்களுக்கு பிறப்பு வீண். ஆனால் இறைவன் என்னை ஒரு சிறப்பான நோக்கத்துடன் படைத்தார், இனிய தமிழில் அவனது ஆகம உண்மைகளை விளக்கும் பணியாக. இது திருமந்திரத்தின் நோக்கம், சமஸ்கிருத ஆகமங்களை தமிழில் வழங்குவது. ஓம் நம சிவாய.